அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் சுயமாக முன்னேறுவதற்குரிய வழிகள் என்ற செய்தியில் சில தகவல்கள் உங்களுக்கு பகிரப்படுகிறது. இந்த தகவலை தெரிந்து கொள்ளுங்கள், பயனடையுங்கள். நாடகமே உலகம். பணக்காரராக இருப்பவர் தன்னிடம் யாராவது நன்கொடைக்கு வந்தால், அடே அப்பா, சென்ற சில மாதங்களாக செய்த செலவு கணக்கு வழக்கே இல்லை, திவாலா ஆகிவிடுவேன் போல் இருக்கிறது. பணத்தை வைத்து கொண்டு இந்த தொந்தரவை அனுபவிப்பதை விட ஓட்டாண்டியாக இருப்பதே நலம், மன்னியுங்கள் என்கிறார். இது பணக்காரர் போடும் ஏழை வேஷம். இதற்கு மாறாக அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்று தவிக்கிறவன் பேசுவதெல்லாம் குபேரன் பாணியில் இருக்கும். அவன் பணக்கார வேஷம் போடும் பிரகதினா மனிதன். பிரசர குசிகள் சில சமயங்களில் கல்வி களஞ்சியம் இவரே என்று பக்கத்தில் இருப்பவர் நினைக்கும் வகையில் போலி தோற்றம் அளிப்பார்கள். நன்கு கற்றுணர்ந்து பணிவுடன் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, இது ஔவையார் சொன்ன வாக்கு என்று சொல்பவனும் ஒரு விதத்தில் வேஷம் போடுகிறான். கோயில்களில் கூட இந்த நிலை மாறுவதில்லை. பிறர் தன்னை பக்திமான் என்று கூற வேண்டும் என்றே சிலர் கண்களிலிருந்து நீர் மல்க விடுவார்கள். உண்மையாக பக்தி இருக்கிறவன் தன்னை 10ஆம் வசலி என்று மற்றவர்கள் நினைத்து விடுவார்களோ என்று தன் பக்தியை வெளிக்காட்டாத வகையில் நடந்து கொள்கிறான். எதுவாக தான் இல்லையோ அதுதான் தான் என்று பண்ணிக்கொள்வதில் மனிதன் சளைத்தவன் அல்ல. ஒவ்வொரு துறையிலும் இதற்கு எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. ஆனால் ஒருவராவது நான் ஒரு போலி வேஷக்காரன் என்று ஒப்புக்கொள்ள முன்வருவதில்லை. உண்மையிலேயே யாவருமே அவரவர்களுக்கு முடிந்த வகையில் போலி வேஷம் போடுகிறார்கள். அளவில்தான் ஏற்றம் தாழ்வு இருக்கும். இதையும் மனதில் வைத்து கொண்டுதான் நாடகமே உலகம் என்று ஒருவர் பாடினார் போலும். உலகமே நாடக மேடை என்று, அதில் ஒவ்வொருவரும் சிறந்த நடிகர்கள் என்ற கருத்து இந்த செய்திக்கு மிக பொருந்தும். இந்த செய்தியை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.